திமுக தலைவர் கருணாநிதியின் இல்லம் அமைந்துள்ள கோபாலபுரத்தில் எமது செய்தியாளர் எழில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். எழில், இன்றைய இந்த தீர்ப்பு குறித்து திமுக தரப்பில் ஏதாவது கருத்து சொல்லப்பட்டிருக்கா? நிச்சயமாக இந்த தீர்ப்பு அதிமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியில் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருந்தார்களோ அதே போன்ற அளவு திமுகவினுடைய தொண்டர்களும் இந்த தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பாக சுமார் 9:30 மணி அளவில் திமுக தலைவர் அமைந்திருக்கிற கோபாலபுரம் இல்லத்திற்கு திமுகவினுடைய முக்கிய தலைவர்களாக வந்திருந்தார்கள். குறிப்பாக திமுகவினுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின், அதே போல முன்னணி தலைவர்களான துரைமுருகன், டி.ஆர். பாலு, ஆர். ராசா போன்றவர்கள்லாம் வந்திருந்தார்கள். தற்பொழுது இந்த தீர்ப்புக்காக அவர்கள் காத்திருந்த போது 11 மணி அளவில் தீர்ப்பு வெளியானது. அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் உட்பட 4 பேரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்ற தீர்ப்பு திமுக தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்ல, அந்த தலைவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதன் பிறகு திமுக தரப்பில் முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை நடைபெற்றது. இந்த தீர்ப்பை எப்படி நாம் அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்ல முடியுமா, மேல்முறையீடு ஏதாவது செய்வதற்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றி எல்லாம் முக்கிய தலைவருடன் அவர்கள் சுமார் 3-4 மணி நேரத்துக்கு மேலாக கோபாலபுரம் இல்லத்தில் அமர்ந்து ஆலோசனை நடத்தினார்கள். சற்று முன்பு நமக்கு திமுக தலைவர் ஒரு அறிக்கையை பத்திரிகைக்கு வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் சில முக்கியமான 3 கேள்விகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் பொழுது குன்கா அவர்கள் 150 முடிச்சுகளை போட்டிருக்கிறார். அதை அதிமுக தரப்பு அவிழ்க்க வேண்டும் என நீதிபதி குமாரசாமி கண்டித்திருந்தார். ஆனால் இப்பொழுது அந்த 150 முடிச்சுகளையும் அவிழ்க்கப்பட்டு விட்டதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் அடுத்ததாக கேட்டிருக்கிறார், அரசு தரப்பு குற்றச்சாட்டினை முறியடிப்பதற்கான ஆதாரங்கள் நீதிபதி குமாரசாமி அவர்களிடம் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதா என்ற எந்த தகவலும் இதுவரை இல்லையே என்ற 2வது கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தற்போது ஜெயலலிதா தரப்பினர் 100 மார்க் வாங்கிவிட்டதாக நீதிபதி குமாரசாமி முடிவுக்கு வர என்ன நடைபெற்றது, எங்கே நடைபெற்றது என 3 கேள்விகளை அவர் முன்வைத்து இப்படியாக ஒரு அறிக்கையை தற்போது பரபரப்பாக அவர் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, கடைசியாக ஒன்றை சொல்லியிருக்கிறார். கர்நாடக அரசு தரப்பின் சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கிற நீதிபதி ஆச்சாரியா இந்த தீர்ப்பு வெளியானதும் இது இறுதி தீர்ப்பல்ல, இந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்யும் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அதையும் திமுக தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இன்று சொல்லப்பட்டிருப்பது இறுதி தீர்ப்பல்ல, நீதிமன்றங்களுக்கெல்லாம் உயர்நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது, அதுதான் மனசாட்சி என்ற நீதிமன்றம், அது அனைத்து நீதிமன்றங்களுக்கும் மேலானது என்று அண்ணல் காந்தியடிகள் சொன்னதாக மேற்கோள் காட்டி இப்படியாக அவர் தன்னுடைய அறிக்கையை முடித்திருக்கிறார். இந்த அறிக்கை திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த தீர்ப்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை எப்படி முறியடிப்பது, எப்படி தேர்தலை அணுகுவது என்பது குறித்தெல்லாம் தற்போது திமுகவினர் தீவிரமாக ஆலோசனை நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். தற்போது திமுகவினர் இந்த வழக்கில் அடுத்து திமுகவால் என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகிறார்கள். இதுதான் கோபாலபுரத்தினுடைய நிலவரம்.